நண்பர்களே, வெல்கம் டு மணி டாக் சேனல். இந்த சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. சரி, அதை போய் பாருங்கள். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஒரு பேட்டில் ஃபீல்டை காட்டுறாங்க. அந்த பேட்டில் ஃபீல்டில் 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த 2 பேரில் ஒருத்தன் டீமானிக்கல்ட்ட சேர்ந்தவன் போல். அங்கே இருக்க எல்லாத்தையும் அவன் கொண்டுட்டான். அங்கே ஒருத்தர் இருக்காரு. அவனை பார்த்து, நீ தான் எல்லாரும் சொல்கிற ஸ்வாட் எம்பரரா? ஸ்வாட் எம்பரர் இருந்தால் என்ன, இன்னையோட அந்த ஸ்வாட் எம்பருக்கு ஒரு எண்டு கார்டு போடுறேன் சொல்லிட்டு அவன் ஒரு பவரை கேதரிங் பண்ணுறான். அதை பார்த்து நம்ம ஸ்வாட் எம்பரர், அதை எதிர்க்க இப்போ போதுமான ஸ்டாமினா இல்லை. ஆனால் நான் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டேன். என் டைம் வந்துருச்சு, இப்போ என்னை கொன்னுரு. அதை கேட்டோன்னே டீமானிக்கல்ட்ட சேர்ந்தவன் அவன் பவர் கேதரிங் பண்ணதை ரிலீஸ் பண்ணிட்டான் நம்ம ஸ்வாட் எம்பரரை நோக்கி. அதை பார்த்துனே அவர் பயப்படலை. அது அப்படியே ஒரு பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்டை பார்த்து அவன் சிரிக்கிறான். அந்த சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. அங்கே ஒரு வால் இருக்குது. அந்த வால் அவன் பவர் கேதரிங் பண்ணதை கேன்சல் பண்ணிடுச்சு. அங்கே ஒருத்தர் இருக்கார். அவரை பார்த்து நம்ம ஸ்வாட் எம்பரர், ஐயான் வந்துட்டியா? சாரி, நான் வரக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுறாரு. அதை பார்த்து நம்ம ஸ்வாட் எம்பரர், நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டீமானிக்கல்ட்ட சேர்ந்தவன் நம்ம யானை பார்த்து, நீ யாருன்னு கேட்குறான். நான் தான் உன் தலையை துண்டா எடுக்க வந்தேன். லூனர் ஃபேரினா ஒன்றும் இல்லை கைஸ், சந்திரன் தேவதை தான் அதோட மீனிங்கு. நான் தான் மூன் ஸ்பிளிட்டிங் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி ஒரு பெரிய அட்டாக் லான்ச் பண்ணுறாரு. அந்த அட்டாக்கை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். அந்த அட்டாக் அவனை நோக்கி நாலாபுரமும் அட்டாக் ஆகுது. அந்த அட்டாக் ஒரு டிராகனாக மாதிரி அவனை மிழுங்குது. அந்த ஃபயர் எனர்ஜினால அவன் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போகிறான். நம்ம ஸ்வாட் எம்பரர் அதை பார்த்து, அந்த நாள்லேருந்து எங்களுக்கு சொர்க்கமாக இருந்துச்சு. அந்த வானத்துலேருந்து 9 ஸ்டாண்ட் ஸ்வாட் எனர்ஜி மலைத்துளி மழை பெய்தது. அந்த போர் முடிஞ்சு 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபேமிலி ஹவுஸாக காட்டுறாங்க. அந்த ஃபேமிலி ஹவுஸில் ஒரு லேடி சின்ன பையனை போட்டு அடிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் தான் நம்ம ஹீரோ போட்டு அந்த லேடியை அடித்த பிறகு, ஏன் கீழே உட்காந்துருக்க, எந்திரி அப்படின்னு கத்துறாங்க. நான் இன்றைக்கி என்ன சொன்னேன், இன்றைக்கி ஒரு முக்கியமான கெஸ்ட் வராங்கன்னு சொன்னேன். நம்ம ஹீரோ அதுக்கும் ஆமான்னு சொல்லி பயத்துலேயே சொல்கிறான். அதுக்கு நம்ம லேடி ஹீரோ பார்த்து, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நீ பின்புறத்தில் போய் குப்பையெல்லாம் கூட்டி பிறகு தானே சொன்னேன், நீ இப்போ இங்கே இருக்க. அந்த லேடி நம்ம ஹீரோ பார்த்து, ஏன் நான் சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறேன், ஏன் நான் உண்மையான அம்மா இல்லைனாலையா? உங்கள் அம்மா செத்த பிறகு நான் தானே உன்னை பார்த்துக்கிறேன், ஏன் நான் சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அடி அடிக்கிறாங்க. அங்கே ஒரு 3 பேரை காட்டுறாங்க. அந்த 3 பேரில் 2 பேர் நம்ம ஹீரோ அடி வாங்குறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரில் அங்கே ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையன் நம்ம ஹீரோ பார்த்தபடியே இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்தது வேற ஒரு பிளேஸை காட்டுறாங்க. அந்த பிளேஸில் ஒரு சேரட்டை காட்டுறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்வாட் எம்பரர் இருக்காரு. அவர் இந்த இடத்த பார்த்துட்டு 6 வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து, ஆனால் கொஞ்சம் கூட மாறல. நம்ம ஸ்வாட் எம்பரரோட மகன் சொல்கிறான், இங்கே ஒரு வழியாக கடைசியாக வந்துட்டோம். ஸ்வாட் எம்பரரோட பையன் நம்ம ஸ்வாட் எம்பரரை பார்த்து, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டான யான் அங்கிளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா. இன்னைக்கு தான் அது நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப எனக்கு க்யூரியஸாக இருக்குப்பா. நெக்ஸ்ட் சீனில் சேரட் மேலே ஒரு பொண்ணு உட்காண்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஸ்வாட் எம்பரரோட ஒய்ஃபு. கீழே இறங்கி வா, ஏன் நங்கும், கீழே இறங்கி வா, மேலேருந்து கீழே விழுந்தா உனக்கு தான் அவளுக்கும், கீழே இறங்கி வா. நம்ம ஸ்வாட் எம்பரர் சொல்கிற, அவளை கொஞ்ச நேரமாச்சும் ஃப்ரீயாக விட, அவன் நினைக்கிறது செய்யட்டும். அதை கேட்டு அவங்களும், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், செல்ல கொடுத்து ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த பையனும், அம்மா கவலைப்படாதீங்க, அவளுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், அவள் அவ்வளோ சீக்கிரத்தில் கீழெல்லாம் உழுக மாட்டாள். ஸ்வாட் எம்பரரோட பையனும், அப்பா எனக்கு இன்னும் யான் அங்கிளை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஸ்வாட் எம்பரர் அதை கேட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவள் என்னையோட ஸ்ட்ராங். 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மட்டும் கரெக்டாக வரலேன்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அவனோட ஸ்வாட் ஸ்டைல் அது எவன்லேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அவனோட 9/11 ஸ்வாட் டெக்னிக் நம்ம நாங்காங் கிளானோட டெக்னிக்ஸோடு அது பவர்ஃபுல்லான டெக்னிக். அப்போ அங்கிள் அவ்வளோ ஸ்ட்ராங், அப்புறம் ஏன் இந்த வேர்ல்டு அவரோட டெக்னிக்கை பற்றி பேசலை? அதுக்கு நம்ம ஸ்வாட் எம்பரர், ஆமாம் அவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், அதுவும் இல்லாமல் அந்த டெக்னிக்கை வேறு யாருக்கும் டீச் பண்ணல. அது இல்லாமல் நம்ம ஸ்வாட் எம்பரர் ஒன்று சொல்கிறாரு, யானுக்கு மொத்தம் 2 ஒய்ஃபு. அதில் முதல் ஒய்ஃபோட 2வது ஒய்ஃப் மேலே தான் அவள் ரொம்ப லவ் பண்ணாள். இந்த 2வது ஒய்ஃப் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. அவங்கள பார்த்து ஏன் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு 6 வருஷமாக ஒரே ரூமில் இருக்காங்க. இப்போ நமக்கு மறுபடியும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே ஒரு சோல்ஜர் காட்டுறாங்க. அந்த சோல்ஜர் வேகமாக வந்து, மேடம் சார் ரூம் மட்டும் வந்துட்டாரு காய்ஸ், அவர் நம்ம யானை தான் சொல்கிறாரு. இப்போ ஹீரோட அப்பா தான் யானு. இப்போ இந்த லேடி ஹீரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. அதனால தான் நம்ம ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களா? நம்ம ஹீரோட அம்மா மேலே இருக்க கோவத்தை அதெல்லாம் நம்ம ஹீரோ மேலே காட்டுறாங்க. லேடி அதை கேட்டோன்னே அடிக்கிற ஸ்டாப் பண்ணிவிட்டு,
பாருங்க கைஸ், அடிச்சு ரத்தமே வருது கைஸ். பாவம் கைஸ், டெய்லியும் டார்ச்சர் ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. அந்த லேடி சொல்கிறாங்க, இப்போ தான் 6 வருஷம் கழிச்சு அவரே வெளியே வராரு. இப்போ தான் நீ ஃபஸ்ட் டைம் அப்பா மீட் பண்ண போறியா? ஆனால் நீ அதை பார்க்கக்கூடாது, நீ பின்புறத்தில் போய் முட்டி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அதுவும் இல்லாமல் பலவீனமாக எந்திரிச்சு நிற்கிறான். அப்படியே தலை குளிஞ்சபடியே அவன் போகிறான் வெளியே. நம்ம ஹீரோ தலை குமிச்சு வெளியே போகிறதே அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த லேடி அந்த பையனை பிடிச்சி, நீ அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, நீ என் தங்கமான பையன், அதனால் நீ என் பேரை காப்பாற்றணும். இன்றைக்கி ஸ்வாடம்பரர் வராரு, அவர்கிட்ட நீ கரெக்டாக நடந்துக்கணும். என்ன நான் சொல்கிறது புரியுதா? அதுக்கு அந்த பையனை சரிம்மா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் அப்படியே நம்ம ஸ்வாடம்பரர் வரனால அந்த ஊரே திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. நமக்கு வராங்குசதை கட்டுறாங்க. அங்கே தான் நம்ம ஸ்வாடம்பரர் வந்துட்டார். நம்ம ஸ்வாடம்பரரும் நம்ம யானை பார்த்து, இதுதான் என் மனைவி குழந்தைங்க. ஸ்வாடம்பரர் ஒய்ஃபோ நம்ம ஹீரோட அப்பா பார்த்து, என் பேர் தான் ஜாங் யாயுன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோட அப்பா கிட்ட கிரீட்டிங்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்வாடம்பரர் பையனும், என் பேர் நாங் வாங் சோன் அப்படின்னு சொல்லி கிரீட்டிங்ஸ் வைக்கிறான். அவன் நம்ம ஹீரோட அப்பா பார்த்து, இவர் தான் யான் அங்கிளா? அதோட நம்ம ஹீரோட அப்பா, உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி அடைக்கிறேன் யாயுன். அப்புறம் அதுவும் இல்லாமல் சோன், நீ ரொம்ப பெரியவனாக மாறிட்டு. அதுக்கு நம்ம யாயுன்னு உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம யாயுன்னு சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் 2வது சைல்டை மீட் பண்ணுங்கள், அவள் பேர் நாங்காங் யான், நீங்கள் மீட் பண்ணுங்கள். நம்ம யாயுன்னு அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோயினி காணாமல் போயிட்டாங்க. நம்ம ஸ்வாடம்பரர் தலையில் கை வச்சா, இவ்வளோ திருத்த முடியாத போல். அதுக்கு அந்த லேடி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, கவலைப்படாதீங்க, என்னோட 4th சைல்டு அதே மாதிரி தான் அடிக்கடி காணாமல் போயிடுவான். வேற யாருன்னு சொல்ல, நம்ம ஹீரோவை தான் சொல்கிறாங்க. அந்த லேடி நம்ம ஹீரோ அப்பா பார்த்து, அனி நம்ம சைல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. நம்ம ஹீரோ அப்போவும் ஸ்வாடம்பரர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு அந்த லேடி, நான் தான் பேக் மீஜு. சரி, நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, இப்போ வந்து ரெஸ்ட் எடுங்க, வாங்க உள்ளே போகலாம். மற்ற சோல்ஜரெல்லாம் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்க போகிறாங்க. அதை பார்த்து அந்த லேடி அவன் மகன்கிட்ட, நீங்கள் தான் போய் ஹீரோயினியை கண்டுபிடிக்கணும் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் மகனும் சரிம்மா அப்படிங்கிறான். அப்படியே நமக்கு இப்போ அந்த ஃபேமிலி ஹவுஸோட பின்புறத்தை கட்டுறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ முட்டி போட்டு, என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு பெணாத்திக்கிட்டே இருக்கான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவன் இன்னைக்கு சாப்பிட்டானே தெரில, எப்போ கடைசியாக சாப்பிட்டான்னு தெரில. அப்படியே அவன் பசி மயக்கத்தில் கீழே விழுந்துட்டான். அவன் விழுந்து கிடந்த பார்த்து அவனை நோக்கி வேகமாக ஓடி வந்தாங்க. நம்ம ஹீரோ என்ன சவுண்டுதுன்னு எந்திரிச்சு பார்க்குறான். எந்திரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு அங்கே மீஜு நிற்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே அவன் என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான். அப்படியே சொல்லிட்டு அவன் கண்ணை திறந்து முன்னாடி யார் இருக்கான்னு பார்க்குறான். அவன் அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா அவங்க மீஜு கிடையாது, அங்கே இருக்கிறது வேற யாரோ. அவங்கள பார்த்து அவன் வெக்கப்படுறான். அங்கே நின்னது வேற யாரும் இல்லை, ஸ்வாடம்பரர் பொண்ணான யான் நிற்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. நண்பர்களே, இந்த சேனலோட முதல் வீடியோ நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படி ஏதோ நான் பேசின மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி. இதை தான் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். சரி வரட்டா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.